நம்ம நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக வாசனை சோப்பு போட்டு குளிக்கிறோம். குளியல் பொடியில் வாசனையான விஷயங்களை சேர்த்து குளிக்கிறோம். சிலர் பெர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், சென்ட் அடிச்சுக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கிறோம். நம்ம ரூம் நல்லபடியாக வாசனையாக இருக்கணும். சில சமயங்களில் ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி வாசனை, தெய்வீக வாசனை, அதுவும் இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வீக வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 2 இப்படிப்பட்ட நல்ல ஒரு அருமையான தெய்வீக இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வீக வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பொடியை நீங்களே செஞ்சு நீங்களே பயன்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்டால் இது அப்படியே டபுள் த அமௌண்ட், இந்த குவான்டிட்டி சொன்ன பாருங்கள், அப்படியே மாற்றிக்கோங்க, அதிகமாக்கிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக வாசனை சோப்பு போட்டு குளிக்கிறோம். குளியல் பொடியில் வாசனையான விஷயங்களை சேர்த்து குளிக்கிறோம். சிலர் பெர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், சென்ட் அடிச்சுக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கிறோம். நம்ம ரூம் நல்லபடியாக வாசனையாக இருக்கணும். சில சமயங்களில் ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் ஓகே தாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையான மூலிகைகள், இயற்கையான வாசனையாக இருந்தால் அதோட வைப்ரேஷன், அதோட ஃப்ரீக்குவன்சியே வேறு மாதிரி. இப்போ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் வேறு மாதிரி, சரிங்களா? ஆனாலும் அந்த வாசனைக்கான தன்மைகள், நல்ல விஷயம், நல்லது நடக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வீடே எப்போயுமே வாசனையாக இருந்தால், இப்போ நம்ம நல்லா வாசனையாக இருக்குது, இப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்ட வராங்க, நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னாலே நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம என்ன டென்ஷன், எவ்வளோ பெரிய ப்ரெஷர், எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்மளை அறியாமேப்பா நல்ல வாசனைப்பா, ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்குப்பா. இதே வந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட வாசனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனநிலை மாறி அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடும் பாருங்கள். இந்த மாதிரி வாசனை, தெய்வீக வாசனை, அதுவும் இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வீக வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 2 இப்படிப்பட்ட நல்ல வாசனைகள், தெய்வீக வாசனைகள், இயற்கையான தெய்வீக வாசனைகள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெய்வ சக்திகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நல்ல வைப்ரேஷன், நல்ல ஃப்ரீக்குவன்சி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே மனநிலை ஒரு அமைதியான மனநிலையாக இருக்கும். அப்படி எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் உட்காந்து பேசும்போது, நம்ம ஒரு பிஸ்னஸ் பேசினாலும் சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, மற்றவங்ககிட்ட பேசும்போது, நல்ல விஷயங்கள் பேசும்போது எப்பயுமே அதோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு அருமையான தெய்வீக இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வீக வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7 பொருட்களை வச்சு நீங்களே செஞ்சுக்க போகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்களே செஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, நீங்களே தான் செஞ்சுக்க போகிறீங்க. அது என்னென்ன பொருட்கள் தெரியுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் நோட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் எவ்வளோ? 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெட்டிவேர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது எப்படிங்க? வெட்டிவேர் நல்லா பெருசாக இருக்குமே, நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது சந்தன பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சந்தன பொடினா சந்தன வில்லையில் கிடைக்குது பாருங்கள், அந்த வில்லையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சில கடைகளில் சந்தன பவுடர்னு கிடைக்கும், அதுக்கு நல்ல எல்லோ கலர் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில கடைகளில் மட்டும் சந்தன பொடி, ஒரிஜினல் சந்தன பொடி, மரம் இருக்குது பாருங்கள், சந்தன மரம் உள்ளுக்குள்ளே அந்த கட்டை இருக்குது பாருங்கள், அந்த கட்டையை அறுக்கும்போது இந்த தூள் மாதிரி இருக்கும், பொடி இருக்கும், சந்தன பொடியே கிடைக்கும். அது நல்ல ஒரு வாசனைங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஒரிஜினல் சந்தன பொடியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தன பொடி கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லை நம்மளுக்கு கடை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எங்கே கிடைக்கும், என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சந்தன பொடி இது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஜவ்வாது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை குளிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்குது பாருங்கள், இல்லை சமையல் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை கற்பூரம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் நல்லா பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் பெரிய பீஸாக தாங்க இருக்குது அப்படின்னா அந்த பீஸ் அப்படியே 2-3 பீஸ் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டு மிக்சியிலே போட்டு நல்லா அரைக்கணும், சரிங்களா? சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன ஜார் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதில் ஈரம் படக்கூடாது, தண்ணி படக்கூடாது. க்ளீனாக நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி, ஏன்னா சமையலுக்கு சட்னிலாம் அரைக்கிறத யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா அரைச்சி, நல்லா பவுடர் ஆகிறவர்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. சிலருக்கு அது திப்பியாக இருக்கிற அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சல்லடையில் போட்டு சளைச்சிக்கோங்க. இல்லை அப்படியே நான் யூஸ் பண்ணுறாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது டைட்டான ஏர் டைட் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பாட்டில் இருக்குது பாருங்கள், கிளாஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள், அந்த பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது அருமையான வாசனை கொடுக்கக்கூடிய, இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், வீடு துடைக்கிறதுக்கு, வீடு க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, துடைக்கிறதுக்கு அதில் 1 சிட்டிகை 2 சிட்டிகை போட்டு கூட வீடு துடைக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமாக எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா,
இப்போ நம்ம பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமில் சாமியோட ஃபோட்டோஸ்லாம் இருப்பாங்களா, சாமி சிலைகள்லாம் இருப்பாங்களா, எல்லாமே நல்லா க்ளீனாக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூனில் ஒரு சிட்டிகை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியில் துணியை தொட்டு நம்ம சாமி படங்கள் துடைச்சிட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ரோஸ் வாட்டரில் இதை குழச்சி, இந்த பொடியை குழச்சி நல்லா நல்லா திக்காக இருக்க மாதிரி குழச்சி சாமி ஃபோட்டோவுக்கு நம்ம பொட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை சந்தனம் வைப்போம். நார்மலாக சந்தனம் இல்லைனா மஞ்சள் வைப்போம். இந்த பொடியை எடுத்து அந்த குழச்சி சாமிக்கு ஃபோட்டோவுக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வைங்க. தாழம்பு குங்குமம் கிடச்சா வைங்க, ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே வாசனை தான். சாமி சிலைக்கு தாராளமாக வைக்கலாம். சாமி ரூம் துடைப்போம் பார்த்தீங்களா, சாமி ரூமை நல்லா க்ளீனாக துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் இது 2 சிட்டிகை போட்டு நல்லா கலக்கிட்டு துணியை எடுத்து இந்த தண்ணியை வச்சு துடைச்சி விடுங்க. சாமி ரூம், சாமி ஷெல்ஃப் எல்லாமே க்ளீனாக துடைச்சி விடுங்க. நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பலருக்கு வீட்டு வாசலில் நம்ம குங்குமம், மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்குங்களா? இல்லைனா இருக்கணும். மஞ்சள் குங்குமம் அவ்வளோ நல்லது. நிலப்படி வாசப்படியில் வைக்கிறதா, அட்லீஸ்ட் எல்லாரும் வாசப்படியில் அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிலப்படியில் இருக்கக்கூடிய ராஜா வாசப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் விட்டு ஸ்டிக்கர் ஒட்டி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டிக்கரு பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. மோஸ்ட்லி மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொடியை ரெடி பண்ணிவிட்டு இந்த பொடியை நல்லா குழைச்சிட்டு அந்த பொடியே தடவுங்க. ஏன்னா இதிலே மஞ்சள் ஏற்கனவே கலந்துருக்கும், தவிர நிறைய வாசனை திரவியங்களும் கலந்துருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த நிலவாசல் படிக்க தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே குங்குமம் வைங்க. இப்போ வீடே ஒரு நறுமணத்தோடு இருப்பாங்க. இதை தவிர சிலர் கலசம் வைப்பாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா, குலதெய்வ வழிபாட்டுக்காக சிலர் கலசம் வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன், எப்படி குலதெய்வத்துக்காக கலசம் வைக்கணும்னு சொல்கிறது நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். இப்போ அந்த கலசத்தில் ஊற்றுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீரும் சேர்ப்பாங்க. சேர்த்து இந்த பொடியும் ஒரு 2-3 சிட்டிகை போடும்போது நல்ல ஒரு நறுமணத்தோடு இருப்பாங்க எப்பயுமே. இதை தவிர நம்ம சாதாரணமாக நம்ம பூஜைகள் செய்யும்போது கலசம் வைப்பாங்க பாருங்கள், அதற்கும் இந்த பொடியை பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சாதாரணமாக பூஜை செய்யும்போது கலசம் வைப்பாங்க பாருங்கள், அந்த கலசத்துக்கும் இந்த பொடியை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி பண்ணும்போது வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல நறுமணம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதை நான் ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னென்னா இதை நான் தூபப்பொடி போடும்போது போடலாமான்னு கேட்டாங்க. இதை தூபப்பொடி போடக்கூடாது, இந்த பொடி தூபப்பொடி போடக்கூடாது. சரிங்களா, தூபப்பொடிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இதை பயன்படுத்த நம்ம வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தெய்வீக வாசனை இருக்கும்போது யார் அங்கே அட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த தெய்வங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக தானே இருக்கும். ஸோ இந்த பொடியை நீங்களே செஞ்சு நீங்களே பயன்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்டால் இது அப்படியே டபுள் த அமௌண்ட், இந்த குவான்டிட்டி சொன்ன பாருங்கள், அப்படியே மாற்றிக்கோங்க, அதிகமாக்கிக்கோங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களால் இதை செஞ்சுட்டாங்க, ஓகே நல்லா தாங்க இருக்குது, இன்னும் நல்ல ஒரு பெட்டராக சூப்பராக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி வைங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், குங்குலிய ஊதுபத்தி, தசாங்க ஊதுபத்தி சொல்லியிருக்கோம். இந்த குங்குலிய ஊதுபத்தி நாட்டு மாட்டு பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட குங்குலிய ஊதுபத்தி, அதே மாதிரி தசாங்க ஊதுபத்தியும் நாட்டு மாட்டு பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட இந்த ஊதுபத்தியும் நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்து ஏற்றி வைக்கும்போது, ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க ப்ளஸ் இதையும் சேர்த்து ஏற்றி வைக்கும்போது உங்களோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே நல்ல நறுமணத்தோட கமகமகம்னு இருக்கும்போது தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்திகள் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நமக்குள்ளேயே அந்த தெய்வீக சக்தி வரவங்க, நமக்குள்ளே ஒரு மன அமைதி, ஒரு மன நிம்மதி, ஒரு சூப்பராக இருக்குங்க. ஒரு வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக இருப்பாடா, ஜாலியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதை தவிர இதெல்லாம் செய்கிறது முடியலைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா நம்ம நறுமண சாம்பிராணின்னு ஒன்று வச்சுருக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட 22 வகையான மூலிகைகள் போட்டு நறுமண சாம்பிராணி வச்சுருக்கோம். அந்த சாம்பிராணி பொடி எதற்கு தூப பொடிக்காக பயன்படுத்தி கொள்வது, தூப பொடியில் போட்டு பயன்படுத்தும் போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுங்க, நீங்கள் செஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, இதை செஞ்சு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஊதுபத்திலாம் வேணும், நறுமண தூபப்பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுடைய காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்புமே, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியுமே சக்ஸஸான வெற்றியான அடியாகத்தான் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஒரு தெய்வீக நிலையில் நம்ம வாழ்க்கை சூப்பராக வாழலாங்க. வாழ்க வளமுடன்.